தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலா எக்ஸிட் போல்ஸ் நேத்து ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப அலைய உண்டாக்கியிருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவான ஒரு எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பெரிய லெவல்ல வெற்றி அடைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவுமே கடைசியில கேள்விக்குறியில இழுபறியில நின்னுடுச்சு. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் 120லேருந்து 140, 145, 160 வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது எக்ஸிட் போல்ஸ் ஓவரால் அதிகப்படியான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்ட ஒரு தகவலா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு 50 டூ 60, 80 ஒரு 90க்குள்ளார இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரிசல்ட்ஸ். இதுல தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய அளவுல நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் வின்னிங் ஷாட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல எங்களுக்கு 15 ஒரு 8லேருந்து 10, 15 இல்லை ஒரு 26 வரைக்கும் தான் மேக்சிமம் சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் மற்றும் ஒரு பக்கம் நகைப்பைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பெயர் கூட குறிப்பிடாம அறிக்கை வெளியிடுறாங்க. பிற கட்சிகள் மற்றவைகள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா அவங்களோட கர்ஜிப்பு, அவங்களுடைய குரல் இந்த அரசியல் களத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே. எனிவே எதா இருந்தாலும் அபவுட் எக்ஸிட் போல்ஸ் அதை பத்தி மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது 100% அக்யூரசி டேட்டா கிடையாது. ஒண்ணு. 2வது இது ஓரளவுக்கு டைரக்ஷன் காமிக்கும். எப்படின்னா, நம்ம எந்த பார்ட்டி ஓரளவுக்கு மேபி ரூலிங் பார்ட்டியா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு டைரக்ஷன் காட்டுறதுக்கான வாய்ப்பு வேணா இருக்கே தவிர, எக்ஸிட் போல்ஸ் 100% அதை நம்ப முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸிட் போல்ஸை 100% நீங்க நம்பணுங்கிற அவசியமும் கிடையாது. அதை நம்பவும் முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மற்றும் என்னுடைய பார்வை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட பூத்துகள் 75,035 சம்திங் ஏதோ போலிங் ஸ்டேஷன்ஸ் லொகேட் பண்ணி எலெக்ஷன் இப்போ கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல 75,000 பூத்துலயுமே எக்ஸிட் போல் கால்குலேட் பண்ணி எடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, கான்ஸ்டிட்யூயன்சி அடிப்படையில, அதாவது ஒரு ஒரு தொகுதி அடிப்படையில அவங்க அந்த எக்ஸிட் போல் கால்குலேஷன் பண்ணாங்களா? இல்ல எந்த மாதிரியான கம்யூனிட்டி பீப்புளுக்கு நடுவுல இந்த கால்குலேஷன் எடுத்தாங்க? இல்ல மத ரீதியா எடுக்கப்பட்டதா? அல்லது காமன் பீப்புளுக்கு நடுவுல எடுக்கப்பட்டதா? இல்ல எஜுகேட்டட்ஸ்க்கு முன்னாடி எடுக்கப்பட்டதா? இல்ல அன்எஜுகேட்டட் முன்னாடி எடுக்கப்பட்டதா? அப்படின்னு எக்ஸிட் போல நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, இதுல வந்து தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் லேகிங். அதனால இத எக்ஸிட் போல வச்சு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு, இல்ல ஒரு டிசிஷன ஃபைண்ட் அவுட் பண்ணி, இல்ல இத வச்சு பேஸ் பண்ணி நம்ம ஹேப்பியா இருக்கிறது, இல்ல சேடா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கண்மூடித்தனமான ஒரு முட்டாள்தனமா தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால எக்ஸிட் போல் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த எலக்ஷன் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் எந்த தேர்தல், எத்தனை தேர்தல் வந்தாலுமே, அத ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அந்த ரெஃபரன்ஸுமே கம்ப்ளீட்டா அக்யூரேட் டேட்டா கிடையாது. அதுல அப்ராக்ஸிமேட்லி 30 டூ ஒரு 20லேருந்து ஒரு 30% ஒரு 30% வரைக்கும் மேபி தே ஹேவ் சான்ஸ் டு டூ சம்திங். அதை தவிர அந்த ரிப்போர்ட் ஒரு ஒரு கண் துடைப்பான ஒரு டேட்டா தான் என்ன பொறுத்த வரைக்கும். இது நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால எக்ஸிட் போல்ஸே ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எக்ஸிட் போல்னாலே அதோட ரியல் சினாரியோ என்ன, அதோட ரியல் ஸ்டேட்டஸ் என்ன, எக்ஸிட் போல்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா எக்ஸிட் போல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்ட் ஒரு டிராஃப்ட் பண்ண ஒரு டேட்டாவை கொடுக்க முடியாது. இன்னொன்னு, உண்மையான போலிங் மட்டும்தான் வில் பி ஆன்சர் த குட் ரிசல்ட் ஃபார் ட்ரூ ரிசல்ட். ஓகேவா? மக்களோட மனநிலையில என்ன இருந்துச்சு, மக்கள் என்ன நினைச்சாங்க, மக்கள் யாரை ஆதரிச்சாங்க, மக்கள் எந்த கட்சியை ஆளுங்கட்சியா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, இல்ல தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான போலிங்கோட ரிசல்ட் மட்டும்தான் நமக்கு ட்ரஸ்டபிள். அது மட்டும்தான் உண்மை. அதை தவிர இந்த ஆஃப்டர் போல், ப்ரீ போல், அது இல்லாம ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் இதெல்லாம் நீங்க ட்ரஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு என்னுடைய பார்வையிலேருந்து மட்டும் சொல்லல. இதுதான் உண்மையான டேட்டாவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதனால யாரும் எதுவும் இந்த எக்ஸிட் போல், இந்த ஒப்பீனியன் போல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, இந்த மீடியா சேனல்ஸ் போடுற டிபேட் சேனல்ஸ் அவங்க அவங்க சேனல் நடத்துறதுக்காக இதெல்லாம் வச்சு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வெயிட் ஃபார் மே 4th. ஓகேங்களா? ரிசல்ட் வரும். ரிசல்ட்ல நீங்க யாரை சூஸ் பண்ணீங்களோ அவங்க தான் உங்களுக்கான தலைவரா வருவாங்க. அது மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா, அது மெஜாரிட்டி ரூல்டு பார்ட்டியா வரும். மெஜாரிட்டி இல்லன்னா, அது மெஜாரிட்டி ரூல்டு பார்ட்டியா வராது. சரிங்களா? ஸோ இதுல நீங்க தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், யாருமே இதுல நீங்க டிசப்பாயின்ட்மென்ட்டோ இல்ல நான் பெட்டர் ரிசல்ட்டா குடுக்கப்பட்டவங்க ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டுக்கும் போயிடாதீங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ
நாம் தமிழரும் வந்து ஓட்டு சதவீதம் சரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் வந்து இந்த அளவுக்கு சரியுமா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்ப இருக்கிற அந்த போலிங்கோடைய ரேஞ்ச் வந்து இன்னும் அதிகமா போகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால அ இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நம்பகத்தன்மையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் இதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரிசல்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்ப்போம். எந்த பார்ட்டி எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ஷன்ல அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இன்னொரு வீடியோல சந்திப்போமா? நன்றி.